வெளிப்படுதல் 12வது அதிகாரம் வசனம் 11 பாத்தீங்கன்னா, சாத்தானை எதை வச்சு ஜெயித்தாங்களாம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்தாங்களாம். பிசாசானவனுக்கு தெரியல இயேசு எங்க இருக்கிறார், யார் வீட்டுல பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் குரல் அவனால என்ன பண்ண முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவனால கண்டுபிடிக்க முடியல. இதே நம்முடைய ரத்தமா இருந்துச்சுன்னா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சான். எப்படி சாத்தான் நமக்குள்ள வரானா, நீ வீட்டுல இருக்கிற கஷ்டங்களை நாளைக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எப்படி நான் நாளைக்கு கடன்காரம் வரோம், எப்படி நான் கொடுப்பேன், இந்த வருத்தத்தோடு இருக்கிறீங்கன்னா உன்னுடைய ரத்தம் கதற ஆரம்பிக்கும். அதனால தான் சாத்தான் ஈஸியா என்ன பண்றான், அட்டாக் பண்றான். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு இந்த பூமியில. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும் தீர்மானம் பண்ணும்போது ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் இனத்தை விட்டு, உன் இடத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்குரிய ரீதியா என்ன சொல்லுவாரு அது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆவிக்குரிய ரீதியா நீங்க என்ன செய்யணும்னா, உன்னுடைய தாய் தகப்பன் மூலியமா உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம், உன்னுடைய அப்பாவுடைய ரத்தத்தை விட்டு வெளியே வா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படு, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வரட்டும். இப்போ உன்னுடைய பிசிக்கலான ஃபாதர் இருக்கிறாரு அப்பா, அவருடைய ரத்தம் உனக்குள்ள வேலை செய்யறதுனால உன்னுடைய கதறின் சத்தம், ரத்தத்தின் கதறின் சத்தத்தை கேட்டுதான் அவன் உனக்கு தீமை செய்யறான், அவன் உனக்கு வியாதிகளை கொண்டு வரான். வியாதி எங்க இருந்து வருது, சாத்தான் இடத்துல இருந்து வருது. ஆண்டவர்கிட்ட இருந்து வியாதி வராது. இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணம் உனக்குள்ள இருக்கிற ரத்தத்தின் குரலை கேட்டுதான் சாத்தான் உனக்குள்ள என்டர் ஆயிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்னா, காத்தால எழுந்ததுனுமே பரிசுத்த ஆவியானவரே இயேசுவின் ரத்தத்தை என் மேல பூசும், என்னை உச்சந்தல் உள்ளங்கள் வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை பூச சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த நாள் ஃபுல்லாவே இயேசுவின் ரத்தத்தை தான் பேசும். அப்ப நீங்க அப்படி ஜெபம் பண்ணாதனால நீங்க நார்மலா எழுந்து வெளியே வந்துட்டீங்கன்னா, உன்னுடைய அப்பா அவருடைய ரத்தம் வந்து பேச ஆரம்பிக்கும். அந்த ரத்தத்தின் குரலை கேட்டு அவன் நேரம் உள்ள வரான், உன்னை அட்டாக் பண்றான். அதனால தான் உங்களை எதில் உங்களை கொண்டு போகணும் அந்தந்த நோவில் உங்களை கொண்டு போறான். நீங்க எழுந்துக்கவே கூடாது, நீங்க சபைக்கே போகக்கூடாது. அதனாலதான் நிறைய பேருக்குள்ள இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தத்துல நீங்க கழுவப்பட்டு இருந்தாலும் அந்த ரத்தம் ஏன் பேசாத இருக்கிறது காரணம் என்னன்னா, தினமும் நீங்க ஜெபம் பண்றதும் கிடையாது, பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது. தீர்க்கதரிசனம் யாராவது சொல்லுவாங்களா, அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு பதில் கிடைக்கும், அந்த ஊழியக்காரர்கிட்ட போனா நமக்கு விடுதலை கிடைக்கும். நான் சொல்றேன், 100 இல்ல 1000 ஊழியக்காரர்கிட்ட நீங்க போனாலும் ஜெபம் பண்ணாலும் தீர்க்கதரிசனம் ஆண்டு உங்ககிட்ட அவங்க மூலியமா பேசினாலும் உங்களுக்கே நிரந்தரமா விடுதலை கிடைக்கலன்னா அவருடைய ரத்தத்தை உங்க மேல பூச சொல்லி தினமும் நீ ஜெபம் பண்றது கிடையாது. நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தமா மாறிடும், அவருடைய ரத்தம் பேச ஆரம்பிச்சிடும். அதனால இயேசு எங்க பிறந்திருக்கிறார், எந்த ஊர்ல இருக்கிறார், எங்க இருக்கிறார் இயேசு. அதனால இயேசு சாகடிக்காம யோவான் சாவச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியல யார் இயேசுட்டு. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ரத்தம் பரலோகத்தின் ரத்தம், அவருடைய ரத்தம் பேசினாலும் பரலோகம் தான் பதில் கொடுக்கும். இப்ப இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்குது. தினமும் ஸ்பிரிட்ல நம்ம ப்ரேயர் பண்ணி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு, ஆவியானவரே இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்குது, இயேசுவின் ரத்தம் என்ன மூடி இருக்குது ஸ்தோத்திரிக்கும் ஜெபம் பண்ணினா, சாத்தான் வருவான், உன்னுடைய ரத்தம் குரல் கேட்பான். அந்த குரல் யாருடைய குரலா இருக்கும், இயேசுவின் குரலா இருக்குங்க. இதுதான் ரத்தத்தின் ரகசியம். ஆவி ஆத்மா சரீரம் அதை கண்டு அவன் உள்ள வரல, உன்னுடைய ரத்தத்தை கண்டுதான், அவன் ரத்தத்தின் குரலை கேட்டுதான் உள்ள வரான். அதனால இயேசுவின் ரத்தத்தை நம்ம மேல பூசி, அவர் ரத்தத்தின் அவர் வெள்ளை கிரைத்து அவர் கட்டி நம்மளை வாங்கிட்டார். சாத்தானுக்கு அடிமை இல்லை, நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய ரத்தம், அவருடைய DNA அதுதான் நமக்குள்ள இருக்குது. அதனால பயப்பட வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கே கேளுங்க, இந்த மெசேஜ் கேட்டு இருக்கிறீங்களா, சொல்லுங்க, ஆவியானவரே இதோ இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசும், அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கட்டும், எனக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா சாத்தான் உன் ரத்தத்தின் குரலை கேட்டு வருவான். ஆனா அந்த ரத்தம் எங்க இருந்து வந்தது நம்ம பார்த்துன்னு ஓட ஆரம்பிச்சுவான்.